வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனத்தை மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிளாக மனதில் பதித்து, ஏற்கனவே நம் ஜெபத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இந்த வசனத்தை மனதில் சொல்ல வேண்டும் என்று, மனதில் பதித்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுவாங்க, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம் தான் சங்கீதக்காரன் பாடுகிறேன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட. நான் பெரியவர்களுக்கு சில வேலைகளே போகும்போது, ஐயா இவனுக்கு ஏதாவது சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்குறோம். ஏன்னு சொன்னால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த பையனுக்கோ அல்லது அந்த பிள்ளைக்கோ அல்லது அந்த குடும்பத்திற்கோ அல்லது இன்னொரு கணவன் மனைவியாக இருக்கிறவர்களுக்கோ சொல்லுவதற்கு வார்த்தைகளை சொல்லுவார். அனுபவம் உள்ளவர்கள், வயோதிபர்கள் என்ற சொல்லும்போது வார்த்தை ஏதாவது அவங்களுக்கு சொல்லுங்க அப்படிம்பாங்க. அல்லது போதகரை சில நேரம் பார்த்து பையனுக்கு ஏதாவது என்ன செய்யுங்க, மகளுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படிம்பாங்க. திருத்துவதற்குள்ள வழிகள் அல்லது வளர்ச்சிக்கு தேவையான வழிகள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த சொற்களிலே, சொல்லப்பட்ட சொற்களிலே என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம். அதே போல தாவீது தான் பாடினான். தாவீது சொல்லுகிறேன், ஆண்டவரே நீ சொன்னால் போதும், அது அப்படியே ஆகும். என்ன சொல்றீரோ அப்படியே நடக்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டாம். நீ கட்டளையிட்டால் போதும், அது நிற்கும். இன்னொரு வேதத்தில் பூமியின் சுழற்சி சுழண்டு கொண்டு இருக்கும் போது நெல் என்று சொல்லிவிட்டால் பூமியின் சுழற்சி நின்றுவிடும். ஆமா, இருக்கீங்களா? அதை யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் செய்ய வைத்தார். கர்த்தருக்கு பயப்படாததாக. யோசுவா யுத்தத்தில் இருக்கிறான். யுத்தம் பண்ணுற போது கிபியோன் பள்ளத்தாக்களை வைத்து அவன் யுத்தம் நடைபெறுகிறது. கானானியரோடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தோண்டிய முகம், என்ன செய்வது தெரியவில்லை. சூரியன் அஸ்தமனமாகும் போது வெற்றியா தோல்வியா என்பதை அந்த அஸ்தமனம் தான் நிர்ணயிக்கும். அதற்குள்ளே வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்வது தெரியவில்லை. யோசுவா முதலில் வாசிக்கணும். அவன் நின்றான். சூரியனை பார்த்து சொன்னான், சூரியனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும், சந்திரனே நீ கிபியோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னான். ஆமா, இயற்கைக்கு கட்டளையிடுவதற்கு இவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை இவன் மூலமாய் வெளிப்படும் போது சூரிய சந்திர மன்றை நெல்லுங்கள் என்று சொன்னான். அன்றைக்கு இருந்த அறிவு, அன்றைக்கு இருந்ததான ஒரு தெரிந்து கொள்வது என்னன்னா, பூமியை சூரியன் தான் என்ன செய்யுது, சுற்றுகிறது என்றுதான மைண்ட் தான் இருந்தது. அன்றைக்கு உள்ள டெக்னாலஜி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனால் அதை சொன்னான். ஆகவே ஆண்டவர் அதை வச்சுட்டு, சூரியன்லாம் நிற்க முடியாது, பூமி வேணா நிறுத்து சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விளக்க நாங்கள் சொல்ல வரல. அவன் கேட்டுக்கொண்டான். சூரியனை நெல், சந்திரன் நெல் என்று சொன்னான். ஆனால் நின்றது பூமி. ஆமா, அவனுக்கு தெரியாது சூரியன் தான் சுற்றுகிறது என்று சொல்லி நினைத்தான். பூமி சூரியனை சுற்றுகிறது இல்லை என்கிறதான எண்ணங்கள் சூரியனை தான், அந்த பூமியை தான் சூரியன் சுற்றுகிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஆகவே பூமியில் நின்று அவன் சூரிய சந்திர மண்டலங்களுக்கு அவன் கட்டளையிட்டான், அவன் சொன்னான். ஆனால் ஆண்டவர், இவன் அதற்கு சொன்னாலும் ஆண்டவர் கட்டளையிட்டது பூமிக்கு தான் கட்டளையிட்டார் அவர். ஆமா, அப்போ பூமியின் சுழற்சி நிறுத்தும்படியாய் தேவனுடைய கட்டளை பரலோகத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்டது. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அவர் சொன்னாலும் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், பூமியின் சுழற்சி நிறுத்த கடவுள் பரலோகத்தின் தேவன் அவர் கட்டளையிட்ட போது பூமியின் சுழற்சி நின்று விட்டது. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ நம்ம சொல்லுகிறோம், இது இயற்கை. இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் யோசித்தோம்னா இது நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டது. நடக்கவே நடக்காது. நடக்கவே, இங்கதான் இருக்கீங்களா? பாஸ்டர் ஏதோ ஒரு மாதிரி சொல்றேன், இன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார் போல தெரியுதுங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க. நல்லா தான் இருக்கு. ஆமா, சரி. பூமி அது நிற்கிறதாவது அப்படிங்கிற பைபிள் உள்ளதான் சொல்றேன். சூரியன் இருக்க சொன்னான். ஆனால் ஆண்டவருடைய கட்டளை பூமியின் சுழற்சியை ஆண்டவர் நிறுத்தினார் அவர். ஆமா, கர்த்தருக்கு 23 மணி நேரம் 20 நிமிடங்கள் பூமியின் சுழற்சி நின்றது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமா, இது ஏதோ இதில் சொன்னது அதில் சொன்னதில்லை. விஞ்ஞான அடிப்படையிலே கம்ப்யூட்டரைஸ்டு செக்கிங் எல்லாம் பண்ணி எல்லாம் செய்த போது
அரிசோனா மாவட்டத்தில் அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் வைத்து செக் பண்ணதில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை அது. ஆமாம், ஆண்டவர் இந்த பூமியின் சுழற்சி நிறுத்தினார். எப்படி நின்றது, எப்படி இவ்வளவு பாதுகாப்போடு இருக்கிறது, எப்படி என்று சொன்னால் தேவன் ஒரு காரியத்திற்கு கட்டளையிட்டால் அது அப்படியே ஆகும். ஆமாம், சொன்னார் போதும் அல்லது கட்டளையிட்டால் போதும் அது அப்படியே நிற்கும். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. இயற்கைக்கு கட்டளையிடுகிற தேவன் அவர் ஒருவர் தான். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஆமாம், ஆகவே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறவர், சொன்னால் நமக்கு அற்புதங்கள் நடக்கும், வெற்றி உண்டாகும், தெய்வீக சுகம் உண்டாகும், வழி திறக்கும், குழப்பங்கள் பிரச்சனை தீரும், நமக்கு புதிய பாதை கத்த உண்டு பண்ணலாம். நம்ம காலையில் அதெல்லாம் பார்த்து இரண்டாவது பகுதியில் சொல்லப்படுகிறது, அவர் கட்டளையிட என்ன செய்யுமா, நிற்கும். கட்டளையிட்டா போதும், அது அணு அளவு கூட என்ன செய்யாது, அசையாது. அவர் ஒரு நாள் கட்டளையிட்டார், சிருஷ்டிப்பிலை கட்டளையிட்டது, வானம் சூரிய சந்திர மண்டலங்கள் எல்லாம் உண்டாக்கி அதன் பாதையிலே ஓட வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு நியமனத்தை நியமித்து கட்டளையிட்டார் அவர். ஆமாம், அவர் கட்டளையிட்ட உடனே சூரிய மண்டலங்கள், அது சுற்றி வருகிற கோளங்கள் அணு அளவு கூட பிசகாமல் அது வழியில் என்ன செய்யுது, கிளீனாக போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு பயன் உண்டாவதா. அவைகள் ஒன்றை ஒன்று சார்ந்து கொள்ளாமல் கொஞ்சம் விலகிட்டுனா நடக்கிற சம்பவங்க வேற. ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதா. ஆகவே தேவன் கட்டளையிட்ட போது இயற்கை நின்றது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. கொந்தளிக்கும் சமுத்திரம் குமுறுகிறது அப்படின்னு சொன்னாலும் இறையாதே அமைதலாய் என்று கட்டளையிடுகிற தேவன், அவர் கட்டளையிட்டால் போதும் அங்கே அமைதல் உண்டாகும். கர்த்தருக்கு பயன் உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் இறைகிறது, குழப்பமாக இருக்கிறது, போராட்டம் நிறைந்தது, பிரச்சனை நிறைந்தது, எப்படி சமாளிப்போம், எப்படி நிவர்த்தி ஆகும் என்ற கேள்விக்குறியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கட்டளையிடுகிற தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அது நிறுத்தப்படும், அது காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நமக்கு அனுகூலமாக்கி தர வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதா. அவர் கட்டளையிடுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய தேவன் கட்டளையிடுகிற விதங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவர் கட்டளையிட்டால் ஒரு காரியத்தை செல்ல பண்ணவும், அதாவது அதை சரியாக்கவும் முடியும். காரியத்தை அவர் கட்டளையிட்டால் சில காரியங்கள் நடைபெறாமல், எவ்வளோ பெரிய அதிகாரி எவ்வளோ பெரிய ஆணை இட்டாலும் அது இல்லாமலே செல்லாமலே போக பண்ணவும் முடியும். ஆமாம், இதாக இருக்கீங்களா? வேத ஒரு சம்பவம் இருக்கிறது. கர்த்தருக்கு பயன் உண்டாவதா. வாசிகள் எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்க வேண்டும் என்று வருவார். ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாக்கியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கட்டளையிட்டான் ஒரு கட்டளை, ஆமான் ஒரு கட்டளையிட்டான். அந்த கட்டளையை செல்லாமற் போக பண்ணுவதற்கு ராஜாவே சொல்றான், முடியவே முடியாது, எழுதுனது தான். ஆனால் வேறு ஒன்று செய்யலாம். அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், இன்னொரு கடிதம் செய்யலாம். அதுக்கு பின்பதாக எழுதி அனுப்பணும். அதை எழுதி அனுப்பினால் அது செல்லாமல் போய்விடும், இது செல்லும். அதாவது அவங்க சொன்ன விதங்கள் எப்படின்னா, ஒரு மனிதர் ஒரு கோடு போட்டார், கோடு அழிக்காம ஒரு கோடு டிராயிங் இந்த போர்டில் போட்டு இந்த கோடை தொடவே கூடாது, அழிக்காமல் இந்த கோடை சின்னதாக்கணும், முடியுமான்னு கேட்டான். எல்லாம் தலை தெரிஞ்சது. ஒரு பையன் வந்தான், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டான், அதை அழிக்கலை. ஆனால் பக்கத்தில் கோடு போட்ட உடனே இந்த கோடு என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிடுது. இந்த பேட்டர்ன் தாங்க, இதை செல்ல பண்ணாமல் போக முடியாது. எழுதுனது ராஜாவின் முத்திரை போடப்பட்டது. ஆகவே இது செல்ல பண்ணாமல் போக வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். அந்த கட்டளை எங்கிருந்து பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், காரியம் மாறுதலாக்கி முடித்தாரே கர்த்தர், அவர் ஒருவர் ஆத்தம் செய்ய முடியும். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. இன்னொரு கட்டளை பிறப்பிக்க தேவன் கட்டளையிட்டார். இன்னொரு மடல் எழுதப்பட்டது என்னன்னா, இத்தனாம் தேதி இவர்களை இந்த யூதர் குலத்தை எல்லாம் அழிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும், பொருட்களை களவாடி கொள்ள வேண்டும், உங்களுக்கு இஷ்டப்பட்ட பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது. ஆனால் இன்னொரு மடல் ஒன்று போகிறது. அடுத்த ஒட்டகம், குதிரை, கழுதை எல்லாத்திலையும் ஏறி பறந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்த ஸ்டெப்பில் இன்னொரு கழுதை என்னது, யாரெல்லாம்
யூதர்களுக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்கள் குடும்பத்திற்கு இவர்கள் யூதர்கள் என்ன செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அவர்கள் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாம் செய்யப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு மனுஷனுடைய இந்த ஜனத்தினுடைய அழிவுக்கு எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை சொல்லாமல் போக பண்ணுவதற்கு தேவன் கட்டளையிட்டவர். ஆமாம், அவர் ராஜாவுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு விரோதமாக செய்யப்பட்ட எத்தனை கிரியை இருந்தாலும் அவைகள் செல்லாமல் போக பண்ணுவதற்கு, நமக்கு விரோதமாக எழுப்பப்பட்டவைகளை இல்லாமல் போக பண்ணுவதற்கு தேவனுடைய கட்டளை பிறப்பிக்கப்படுவதாக. ஆமாம், அவர் கட்டளை போட்டு தான் போதும், காரியங்கள் வாய்ப்பு. அரசாங்கத்தின் காரியத்தை மாற்றி அமைக்க அவரால் முடியும். ஆமாம், ஒரு காலகட்டத்தில் சரண் சிங் தான் பிரைம் மினிஸ்டர். அதற்கு மயமாட்டார் தான். மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். பிறகு கூடியிருந்த எல்லாம் பெரிய பெரிய தலைகள் அங்கே கூடி உட்கார்ந்துருக்கும் போது அமைச்சரவையில் பெரிய பெரிய தலைகளாக இருந்தது. சரண் சிங் சொன்னார், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், முதல்ல நீ இறங்கு அப்படின்ட்டு, இல்லைன்னா நான் எல்லாத்தையும் வாபஸ் பண்ணிக்கிறேன்ட்டு. அவர் கையில் 75-80 எம்பிக்கள் இருக்கிறாங்க. சரண் சிங் கையில் இவர் சொன்னார், பார்த்தாரு, சரி ஜனதா கட்சி அது ஆரம்பம் நாட்கள், அப்போ என்ன செய்வேன்னு தெரியலை. கடைசியில் அவரை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு வரல. ஆனால் வருவதற்கு முன்பே ஒரு அமைச்சர் மத மாற்ற தடை சட்டம் அப்படி கொண்டு வந்து ஃபைல் வச்சுட்டார். பார்லிமெண்ட் வந்தவன் அதை குறித்து விசாரிக்க வேண்டும். இது வெளியே வந்தவொடனே, பேப்பரில் வந்தவொடனே எல்லா தெய்வ ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, இதை செல்லாமல் போக பண்ண உம்மாலே முடியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அடுத்த பார்லிமெண்ட்டே கூடலை. பார்லிமெண்ட்டே என்ன செய்யலை, கூடலை. ஆனால் ஃபைல் வைக்கப்பட்டதுனால அந்த ஃபைல் போச்சு. அதை தூக்கி அப்படி குப்பத்தொட்டு அப்படி தூக்கி வீசிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எழுதப்பட்ட எந்த கையெழுத்தாக இருந்தாலும் அது செல்லாமல் போக பண்ணுவதற்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒரு வார்த்தை போதும், கட்டளை. அது இல்லாமலே போக பண்ணுவார். ஆமாம், ஆகவே கட்டளையிடும் தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எதுக்கெல்லாம் கட்டளையிடுவார்? நிறைய காரியம், நம்முடைய வாழ்க்கை நிறைய காரியங்கள் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுகிற விதங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அது ஒன்று எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வருகிறான். அங்கே தேசத்திலே பஞ்சத்தை டிக்ளேர் பண்ணான். என்னுடைய வார்த்தை அன்றி 3 வருஷங்கள் 6 மாதங்கள் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. முதல் வருஷம் இருக்கிற தண்ணியெல்லாம் வச்சு பார்த்தான், முடிஞ்சது. 2வது வருஷம் மழை வரும்னு எதிர்பார்த்தாங்க, மழை வரல. யாகங்கள் நடத்தினான். தாகாலின் தீர்க்கதரிசிகளை வைத்து ஏசபேல் ஆஹா யாகங்கள்லாம் நடத்தி பார்த்தாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. ஏன் மழைக்கும் அந்த பனிக்கும் கட்டளையிட்டார்? அது கட்டளையிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, மழை பெய்யாவிட்டால் விளை பலன் கிடைக்காது. ரெண்டு ஒன்றை சார்ந்தது. அவங்களுடைய கடவுள் பாகால் மழை கடவுள். நம்ம தேசத்தில் எப்படி வச்சிருக்காங்க இல்லையா? நம்ம தேசத்தில் இருக்கா இல்லையா? வச்சிருக்காங்களே இல்லையா? அதுக்கு பேர் வர்ண பகான். வர்ண பகவான். மழையை அவர் தான் கொடுப்பார். ஆனால் பைபிள் சொல்லுது, மழையை வர்ஷிக்கத்தக்க தேவர்கள் யாருமே கிடையாது, ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆமாம், சரி இருக்கட்டும், அது நம்ம உங்கள் நம்பிக்கைன்றாங்க, இருக்கட்டும், அவங்க வச்சுக்கட்டும். அவங்க தேசத்தில் மழைக்கு ஒரு கடவுள் வச்சிருந்தாங்க. மழை பெய்து விளைபலன் உண்டாகும். இந்த விளைபலனுக்கு ஒரு கடவுள், இந்த செழிப்புக்கு ஒரு கடவுள். அது அவனுடைய மனைவி வானராக்கினி. அவனுடைய மனைவி யாரு? வானராக்கினி. அப்போ இவன் மழைக்கு கட்டளையிட்ட உடனே ஒன்று பஞ்சம், மழை தண்ணி இல்லாவிட்டால் பஞ்சம் வரும், விளைபலன் இருக்காது, பஞ்சம் வரும், அப்பம் கிடைப்பது கடினமான சூழ்நிலை. அவன் மழைக்கு கட்டளையிட்டான், பனியும் பெய்யக்கூடாது, எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டான். பிரச்சனை அவனுக்கு மட்டும் இல்லை, தீர்க்கதரிசிக்கும் பிரச்சனை தான். சொன்ன சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு செய்ய வச்சாலும் நமக்கும் சில நேரம் என்னது வரும், களையை பிடுங்கும் போது சில வேளையில் நல்ல செடி என்ன செய்யும், வருமா வராதா? கட்டாயம் வரும். களைகளை பிடுங்குன்னு சொன்னால் களைகளை பிடுங்கி கொண்டு வரும்போது நல்ல செடிகளும் என்ன செய்யும், பயிர் வகைகளும் வந்துடும். அதுக்காக கவலைப்படக்கூடாது. ஆனால் பயிர் வகை களஞ்சியத்துக்கு போயிடும், களைகள் மட்டும் அக்கினிக்கு போகும். அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொன்னான், இவனுக்கு பிரச்சனை, இவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, இவனுக்கு தேசத்தில் பஞ்சம் உண்டாயிட்டு.
பஞ்சம் உண்டாயிட்ட உடனே ஆண்டு சொன்னார், கேரி ஆற்றங்கரையில் போய் உட்காரப்பாங்க. அங்கே கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இருக்கு. அதை கேரி ஆற்றங்கரையில் உட்கார்ந்துருக்கும் போது வேதத்தை சொல்லப்படுகிறது, தேவன் காகங்களுக்கு என்ன செய்தாராம்? இந்த வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படி. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆண்டுக்கும் வாய் வேண்டாவதாக. நீ ஆற்று தண்ணீரை கொஞ்சமா ஓடி வருதப்பா, பரவாயில்ல, ஆனால் அந்த தண்ணீரை நீ என்ன செய்வாய்? குடிப்பாய். உன்னை போஷிப்பதற்கு யாரு கட்டளையிட்டாராம்? யார் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களோ அவங்கள வச்சுதான் கொடுப்பார். நல்லா கவனிங்க. தேவன் கொடுக்க வைக்கிற விதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, கட்டளையிடும் போது காகம் இருக்கிறவன்ட்ட பறித்துட்டு தான் போகும். பிள்ளைகள் கையில் வடை அல்லது முறுக்கு எல்லாம் வச்சிருந்தா அப்படி அடிச்சு தூக்கிட்டு போயிடும். பார்த்துருக்கீங்களா? அப்படி சரி, சின்னங்க பிள்ளைகள் நீங்கள் இருக்கும்போது அனுபவப்பட்டிருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பிள்ளைகள் எடுத்துகிட்டு போகும் அல்லது வச்சதை எடுத்துகிட்டு போகும். கதை வைக்கும் போதே எதுதான் வச்சாங்க? பாட்டி கதை வைக்கும் போதே யார் தான் கொண்டு வந்தாங்க? காக்கா தான் கொண்டு. வேற எதையும் கொண்டு, மைனாவும் குருவியும் எதையும் கொண்டு வரல. வைக்கும்போது எதுதான் கொண்டு வந்தாங்க? காக்கா தான் கொண்டு. காக்காவும் பாட்டியும் கதை தான் சொல்லலாம். எத்தனைக்கு பயன் கொண்டாவதா? ஆக மற்றவருக்கு கொடுக்காது மற்றவருக்கு பறித்து செல்லக்கூடிய ஒன்றை வைத்து தான் ஆண்டவர் கட்டளையிட்டார். காகத்து கட்டளை, நீ மரியாதையை கொண்டு போய் அவருக்கு என்ன செய்? சாப்பாடு கொடு. இதுக்கு எப்படி கிடைச்சது நமக்கு தெரியாது. யார் இதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ள பகுதியெல்லாம் வேதத்தை சொல்லப்படவில்லை. ஆனால் காகங்களுக்கு கட்டளையிட்டார். காகம் வாயில் கொத்திட்டு நேராக போகுது. கானு கத்தவும் முடியாது. கத்தினா வடை வடை இல்லை, அப்போ என்ன செய்யும்? கீழே விழுந்துடும். சரி, ஆகவே அது நேரம் அவன் காகம் வரும்போது பார்த்து கொள்ளுகிறான். காகம் கொண்டது முன்னாடி அப்படி பறந்து நிற்குது. கையேந்திர போது கையில் போட்டு போயிடுது, அப்பத்தை போட்டது. இன்னொரு காகம் வந்தது, அவனுக்கு என்ன கொடுத்ததான்? சாண்ட்விச். இதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கான். அப்பமும் இறைச்சியும், அப்பமும் இறைச்சியும். போட்டது இறைச்சி போட்ட உடனே இன்னொன்று அப்பத்தை போட்ட உடனே ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு நடுவில் வச்சு சாப்பிட்டான். இதை தான் யோசிச்சு நம்ம ஆட்கள் சாண்ட்விட்சை கொண்டு வந்து நினச்சிட்டாங்க. சரி, இருக்கட்டும். ஆனால் அன்றைக்கே சாண்ட்விச் சாப்பிட்ட முதல் ஆள் யார் தான்? இல்லையா தான். சூப்பராக சாப்பிட்டான். சாப்பாடு ஒன்றும் குறைவானதில்லை, நல்ல சாப்பாடு அவனுக்கு கொடுத்தார். அது எங்கே கொடுத்தார்? யாரை கொடுக்க மாட்டான்னு எண்ணினமோ, எதனாலே கிடைக்காது எண்ணினமோ அதை வைத்து தான் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில் போஷிக்கிற ஒன்று எங்கே வராது, யார் கொடுக்க மாட்டார்கள், எது நமக்கு கிடைக்காது எண்ணுகிறோமோ அங்கே இருந்து தான் கர்த்தர் நமக்கு தர வல்லவர். ஆமாம். அதுக்கு தான் வேதம் சொல்றது, பட்சிக்கிறவனிடத்திலே பட்சணம் உண்டு. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பட்சிக்கிறவனிடத்தில் தான் பட்சணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே எதிர்மறையாக செய்கிறார். நான் அடிக்கடி சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் ஒரு வில்லங்கமான வாழ்க்கை தனிப்பட்ட முறையில் நான் அனுபவிச்சிருக்கேன். அவன் நம்பாத அவன் வில்லங்கமான ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட ஆண்டவர் நம்பலாம், ஆனால் வில்லங்கமான ஆண்டவர். ஆமாம். நாம செய்யறதுக்கு தான் அவர் வில்லங்கமான வேலை பண்ணுவார். கர்த்தருக்கு பயன் மாட்டாவதாக. எது முடியாது எண்ணுகிறோமோ அதை முடிய பண்ணுவார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயன் மாட்டாவது. போஷிப்பதற்கு கூட அவர் செய்தார். அடுத்த ஸ்டெப், இது தண்ணி வத்தி போச்சு. தண்ணி இல்லையே ஆண்டவர். ஆண்டவர் நோக்கி பார்த்தா, ஆண்டவர் தண்ணீர் இல்லையே. கவலை உனக்கு வேண்டாப்பா, எனக்கு வரட்டும். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் காரியங்கள் நிறைய இருக்கு. நீ போ, சாரிபாத் ஊர் பக்கத்துல தான் இருக்குது, அந்த கிராமத்துக்கு போ. அங்கே யாரு கட்டளையிட்டாங்கிறது? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அங்கே இருக்கிறார். ஒரு பண்ணையார் மனோகந்தரமாக இருக்கிறார். ஒன்று யாரையும் சொல்லிட்டு எங்கன்னு சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது. சரி, அவர்கிட்ட போ. அவர் என்ன செய்வார்? உனக்கு வீட்டுக்குள்ளே வச்சு நல்ல சாப்பாடெலாம் போடுவார். கவலைப்படாத அப்படின்னு சொல்லல. அனுப்பின ஆளே யார் தான்? ஒரு விதவை. அனுப்பின ஆள் யாரு? விதவை. ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான், சின்ன பையன். அடுத்த ஸ்டெப்பில் அவளுக்கு அடுத்த வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள். ஏதோ இருக்குது, கொஞ்சம் இருக்குது அப்படின்னா, பானையிலே 2 அப்பம் சுடுவதற்கு உரிய கொஞ்சம் மாவு தான் இருக்குது. அந்த 2 அப்பத்துக்கு எண்ணெய் ஊற்றுறது, எண்ணெய் வச்சு தடவி எடுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் இருக்கும்? ஒரு 100 மில்லி 200 மில்லி அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்று 2 ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் 4 ட்ராப்ஸ் தான். ஆமாம். அப்பம் சுட்டுற ஆளுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு துணியில் தேய்ப்பு தேய்ச்சிடுறாங்க, அவ்வளோதான். அந்த சட்டியாக இருந்தாலும் சட்டியில் ஒரு தேய்ப்பு தேய்க்கிறதுக்கு அந்த எண்ணெய் பழைய எண்ணெய் மாதிரி இருக்கும், அது இருந்தாலே போதும்.
அவ்வளோதான். அந்த எண்ணெய் 2 ட்ராப் 3 ட்ராப் தான் இருக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட விதவையிட போய் சாப்பிடப்பா அப்படின்னு அவரும் அங்கே வந்துட்டான். விதையை பார்த்த உடனே ஆண்டு சொன்னார், இவதாம்மா அப்படின்னு உடனே விதவையிட்ட பிரைஸ் சிஸ்டர் வணக்கம் அப்படின்லாம் சொல்லி போட்டு அந்த அம்மாவை பார்த்த உடனே சொல்லுது, தேவனுடைய கட்டளை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டாகிவிட்டது. ஆமாம், இவருக்கு எப்படி போஷிக்க போறேன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு பயங்கர யோசனை. ஆண்டவருடைய கட்டளை இவளுக்கு பிறப்பிக்கப்பட்டது, எப்படி போஷிக்க போறேன்னு தெரியல. ஆனால் சரி, கர்த்தர் நடத்துவார். அந்த அவர் கேட்டார், நீ தண்ணி கொஞ்சம் கொண்டு முதவே அப்பதான் கேட்டாங்கன்னா ஏதாவது யோசனை பண்ணி தண்ணி கொண்டு வான. பஞ்ச காலத்தில் தண்ணி கிடைக்காது, ஆனால் பஞ்ச காலத்தில் தண்ணி என்ன செய்யுது? கேட்ட உடனே இரு நான் வாரேன் அப்படின்ட்டு கொண்டு வர போனவொன்னு சொன்னாங்க. ஒரு அப்பம் சுட்டுவாங்க. 2 அப்பம் சுடலாம். ஒன்று எனக்கு, இன்னொன்று யாருக்கு? பையனுக்கு. சுட்டு சாப்பிட்டோம். அதோடு நாங்கள் காலி, நாங்கள் பட்டினி கிடந்தான் சாக போகிறோம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் அதில் சொல்கிறான். அதிலும் முதல் அடை இருக்கிறதே 2 இதுதான் முதல் அடை. முதல்ல ஒன்று சுட்டிட்டு வா, சுட்டு என்னை கொண்டு வதை. நடப்பது என்ன சொன்னால், பஞ்சம் தீரும் வரை பானையில் எண்ணெயும் இந்த மாவும் குறையாது. நீ வச்சிருக்கிற பாட்டிலில் எண்ணெயும் என்ன செய்யாது. நம்ம மாதிரி ஆள் நினச்சோன்னா பானை முழுவதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பானை முழுவதும் என்ன செய்யும்? நிறைஞ்சிரும். பாட்டில் முழுவதும் எண்ணெய் வந்துடும். நல்லா செய்யலாம் அப்படின்னா அவள் சொல்லிட்டு இப்போ பார்த்தா பழைய மாவு உழவுன்னு இருக்குதுல்ல, பழைய மாவு தான் இருக்குது, பழைய எண்ணெய் தான் இருக்குது. சரி கொண்டு வந்து கொடுப்போன்னு கொடுத்துட்டான். நீ போய் இன்னும் உனக்கு சுட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னா வந்தேன். அப்படி ஒரு கரண்டியில் இருக்கிறத வலிச்சு அப்படி கோரி ஊற்றிட்டு திரும்பி பார்த்தா எவ்வளவு எடுத்தாலும் அவர் மாவு மறுபடியும் அங்கே என்ன செய்யுது. தேவன் ஞானம் உள்ளவர், கட்டளையிட்டு கொடுத்த அந்த அவர் எந்த மனுஷியாலே அல்லது எந்த நபராலே கொடுக்க முடியாது என்ற வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நபரை வைத்து பஞ்சம் தீரும் வரைக்கும் போஷிக்க கட்டளையிட்ட தேவன் அவர். ஆமாம், அவன் என்னன்னா அவள் கொடுக்கிறாள் செய்தாள் என்பதை விட தேவன் கட்டளை அதை பெருக்கத்திற்கு உண்டு பண்ணும்படியான காரியத்தை செய்தார் அவர். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கிற விதங்களுக்கு மாத்திரமில்லை, நாம் பிரயாசப்படுற ஒவ்வொரு காரியத்திலும் பெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் கட்டளையிடும் தேவன் அவர். ஆமாம், அன்றைக்கு மாத்திரம் நாம் நினைப்பது போல நாம் நினைச்சோம் வீடு முழுவதும் என்னது மாவும் மூடையாக வச்சு பாட்டில் டின்னா என்ன இருந்ததுன்னா நடக்கிற சம்பவம் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கிற காலம் என்ன காலம்? எல்லாம் சாப்பாடு கிடைக்கிறதுனா ஒரு பையன் வீட்டு பக்கம் வரமாட்டான் இந்த அம்மா வீட்டுக்கு. ஆனால் இது பஞ்ச காலம். இது நல்லா சாப்பிட்டு கையை தொடச்சிட்டு வெளியே வரத பார்த்துட்டு என்னடா நம்மளாம் பஞ்சத்தில் ஒரு மாதிரி இருக்கிற ஒரு மாதிரி நல்ல டாப்பாக வருது இந்த அம்மா அப்படின்னு நினச்சா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா மூடையாக இருந்தால் என்ன வச்சுருப்பான்? திருடிட்டு போயிருப்பான். தடுக்க வந்தா போட்டு தள்ளிட்டு போயிருப்பான். ஆண்டவன் எழுதாரு. ஆனால் இவன் எல்லாருக்கும் அப்பம் கொடுக்குறான். இருங்கப்பா வீட்டை பூட்டிட்டு எல்லாம் அப்பம் அப்படியே சுட்டு எடுத்து வைப்பான். எடுத்து வச்சு பக்கத்து வீடு அவங்க சொந்தக்காரங்க அப்படி எல்லாம் அண்ணன் தம்பி வீடுகள்லாம் என்ன எப்படிமா அதெல்லாம் ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதெல்லாம் யார் கட்டளையிட்டு இருக்கிறாரு? பெருக்கத்தை கட்டளையிடும் போது நாம் மட்டுமல்ல, அதான் பேதுருவுக்கு ஆண்டவன் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட்டார். மீன் பிடிச்ச உடனே அவனுடைய படகு மாத்திரமல்ல, இன்னொருத்தர் படகையும் கொண்டு வந்தார். ஆமா, தேவனுடைய கட்டளை பிறப்பித்தார். நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கும்படியான திட்டங்களை காரியங்களை அவர் செய்து முடிக்க வல்லவர் அவர். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கட்டளையிடும் நம்முடைய வாழ்க்கையில பூஷிப்பதற்கு, நம்ம மேன்மைப்படுத்தப்படுவதற்கு கர்த்தர் கட்டளையிடுகிற தேவன் அவர். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தருடைய கட்டளை அற்புதமான. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வீட்டில் இயேசு கிறிஸ்து அடிக்கடி போய் சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் சீசர்கள்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த வீடு என்ன வீடு? பெத்தானியாவில் இருக்கும் மார்த்தாள் மரியாள் வீடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் ஆறுதல் படுத்தின ஒரு குடும்பம் அது. இயேசுவை போஷித்த ஒரு குடும்பம். ஆனால் அவங்க கஷ்டப்பட்டவங்க தான். அவரோட தகப்பனார் குஷ்ரோகியாக இருந்தபடினாலே சீமோன் அவன் மறித்து விட்டார். அந்த வீட்டுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. ஏன்னா குஷ்ரோகியாக இருக்கிறவன் சமுதாயம் வீட்டு அந்த ஊருக்கு நடுவில் என்ன செய்ய முடியாது. ஊருக்கு பக்கமோ ஊருக்கு ஓரமோ எங்கேயும் அவன் வாழ்ந்திருக்க முடியாது. குஷ்ரோகின்னு சொன்னால் எங்கே போயிடணும்? ஊருக்கு புறம்ப போயிடணும். அப்போ குஷ்ரோகியாக இருந்த சீமோன் அவன் உயிரோடு இருக்கும் போதும் அவன் வீடு எங்கே தான் இருந்திருக்கும்? அந்த பெத்தானியாவுக்கு வெளியே தான் இருந்திருக்கும். அவுட்டரில் தான் இருந்திருக்கும். அந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. விசாரிப்பாரற்ற குடும்பம். ஆகவே தான் இயேசுவின் மீது அவ்வளவு அன்பு பாசம் உங்களுக்கு இருந்தது. ஏன்னா விசாரிக்கக்கூடிய ஒருவர் எங்களை தேடி இணைச்சிருக்கிறார், வந்திருக்கிறார் என்று சொல்லி இயேசுவும் அவங்க வீட்டுக்கு போவார்.
நம்மளை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குற ஒரே ஆள் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு. அவர் மன நிறைவு அந்த வீட்டுக்கு இருந்தது. அப்போ அந்த வீட்டில் அடிக்கடி போவா, சாப்பிடுவாங்க. நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். அதில் இயேசு ஒரு எல்லையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு செய்தி வருகிறது, உம்முடைய சிநேகிதன், அவருக்கு சொல்லப்பட்டது யாரு? லாசரு என்பதை விட உம்முடைய சிநேகிதன் என்ன ஆயிட்டானா, வியாதி ஆகிவிட்டார். அப்போ எத்தனையோ வியாதிகளை சொஸ்தமாக்குற ஆண்டு சொன்ன போதும் அவர் என்ன செய்வார்? சோமாக்கிறார்னு வந்து ஜெபிக்கும்படியாக கூப்பிடுறாங்க. இயேசு வரல. அடுத்தாக ஒரு செய்தி வருது, லாசர் மரித்து விட்டான். இயேசு சீசர் சொல்றாரு, அவன் நித்திரையாக இருக்கிறான். இவங்க சொன்னான், நித்திரையாக இருந்தால் மறுபடியும் எழுந்திருப்பான். அப்போ அவங்களுடைய பாஷையில் என்னது? தூங்குறான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நித்திரையாக இருக்கிறான்னு சொன்னோன்னே என்ன செய்தாங்க? அவன் தூங்குறான் எழுந்திருக்க தானே செய்வான், அவன் எப்போ வந்து எழுந்திருப்பான் அப்படின்னு. ஆண்டவன் சொன்னார், அதல்ல, அவன் நித்திரையாக இருக்கிறான்னு சொன்னால் இந்த உலகத்தை விட என்ன செய்யிட்டான்? போயிட்டான். ஐயோ ஆண்டவரே, என்ன செய்ய, இன்னும் 2 நாள் இருக்கும். 3 நாட்கள் ஆகிவிட்டது, இயேசு வரல. எதிர்பார்த்துட்டே இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப கவலை. ஆளாக வந்து எல்லாம் வந்துடுவாங்க. சீசரையாவது அனுப்பியிருக்கலாம், எவனாவது ஒருத்தரையாவது அனுப்பியிருக்கான் ஒரு ஆறுதலுக்காக. ஒருத்தருமே வரல. 4ஆம் நாளில் இயேசு வந்தார். 4ஆம் நாளில் வந்து அங்கே வரும்போது வந்திருக்கான்னு சொன்ன உடனே 2 பேரும் அழுதுட்டு போகிறாங்க. அப்போது சொல்லுகிறார், நீர் இருந்திருப்பீன்னு சொன்னால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. உண்மைதான், அந்த இருந்தால் மரித்திருக்க மாட்டான் என்பது உண்மைதான். இன்னும் ஏன் மரித்திருக்க மாட்டான்னா, காரியம் என்ன முடிந்து விட்டதான்? ஆமாம் ஆண்டவரே, அடக்க பண்ணியே 4 நாள் ஆச்சு. கர்த்தருக்கு பயப்படாததாக. 4 நாட்கள் ஆனது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. பல காரணங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கணும். பல காரணங்கள் உண்டு. 4ஆம் நாள் இயேசு ஏன் வந்தார்னா, யூதருடைய நம்பிக்கை, ஒரு மனுஷன் இறந்து போய்விட்டால் 3 நாட்கள் ஆவி அங்கே என்ன செய்யும்? சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இங்கே கண்ணை முடியாச்சுன்னா கண்ணை திறக்கிறது எங்கே தான்? இங்கே கண்ணை முடியாச்சுன்னா கண்ணை திறக்கிறது எங்கே தான்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க மட்டும் சொல்லுவோம், மற்றவங்களை பற்றி நமக்கு சொல்ல வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க இங்கே கண்களை மூடி விட்டால் கண்ணை திறக்கிறது அங்கே தான், ஆண்டவரோடு தான். ஆமாம், நியமிக்கப்பட்ட பரதீசு இளைப்பாறும் ஸ்தலத்தில் தான் கண்ணை திறப்பாங்க. அவங்க கொண்டு போயிடுவாங்க. கர்த்தருக்கு பயங்க கொண்டாடுதா. ஆக இங்கே கண்ணை ஒன்று அங்கே தான் இருப்பாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு 3 நாட்கள் இந்த ஆவியை என்ன செய்யும்? எங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா, எப்படியாவது உடலுக்குள்ள என்ன செய்யணும்? பூந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு வழி உண்டா என்பது பார்ப்பதற்கு என்ன செய்யும்? அது திட்டமிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உண்டு. ஆகவே நம்பிக்கை எப்படி இருந்ததோ, 3 நாளைக்கு அப்புறம் சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செய்யுமா? அது இடத்துக்கு போய்விடும் என்ற நம்பிக்கை. 3 நாள் ஆச்சு, அது போயிருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கவலை. 3 நாளைக்கு முன்னால் வந்தால் கூட நினைச்சிருப்பாங்க, இயேசுக்கு சொல்லி எழுப்பியிருப்பாரு. அப்போ ஆண்டவர் 4ஆம் நாள் வந்தது என்னன்னா, அவருடைய நம்பிக்கையெல்லாம் உடைப்பது. ஆண்டவரால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 3 நாள் இல்லை, 300 நாட்கள் ஆனாலும் அந்த எலும்புகள், அந்த சதைகள் இல்லாமலே போய் எலும்புகள் அரித்து அதனுடைய ஊன்கள், உள்ளே இருக்கிற ஊன்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அது ஓட்டையாகி எல்லாம் கிடந்தாலும் அது உயிரோடு எழும்ப பண்ணுவதற்கு அவரால் முடியும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமைண்டாவதா. அதெல்லாம் அங்கே வந்த உடனே ஆண்டவர் அழுதார். எல்லாம் அது அவருடைய மனுஷீகத்தில் உள்ளது. ஆமாம், கல்லறை திறங்க அப்படின்னாரு. கல்லறை திறக்க சொன்னா சொல்றாங்க, ஐயோ திறக்காதீங்க, நாருமே. ஏன்? மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. உள்ள போட்டோம். லாசரு கல்லறை எப்படி இருக்கு அப்படின்னா, கல்லறை ஒரு வாசல் இருக்குது. இப்போதைக்கு வாசல் இருக்கு. எட்டி பார்த்தோன்னா ஏறக்குறைய 18 படி, ஒரு 20 படியாவது இருக்கும். இறங்கி தான் அங்கே என்னச்சிருக்குது. அங்கே மேலே நின்னா கீழே வரைக்கும் என்னச்சிருக்கு, குகை மாதிரி இருக்குது. அங்கே தான் வச்சிருக்காங்க. இதான் லாசரு கல்லறைன்னு சொல்கிறாங்க. இவன் ஆண்டவர் லாசருவை வெளியே வான்னு சொன்ன போது இவன் எப்படி அங்கே வந்தானுங்க பயங்கர கேள்விக்குறி. நம்ம ஊர் கல்லறைன்னா இங்கே தான் போட்டிருப்பாங்க, மேலே மண்ணை போட்டு மூடிருப்பாங்க. எலும்புனா என்ன செய்யும்? மண்ணை தள்ளிட்டு அப்படியே எழுப்பி வந்துருக்கும். அவங்களுக்கு எங்கே இருக்கு? 2வது நாம புதைக்கும் போது நினைச்சிருப்போம், அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே போட்டுருவோம். அவனுக்கு நினைச்சுவாங்க, சுற்றி நினைச்சுவாங்க, எம்பா பண்ண மாதிரி சுற்றிடுவாங்க. அந்த சீலையினால என்ன செய்வாங்க? சுற்றிடுவாங்க. கட்டுகள் கட்டப்பட்டு விடும். ஆக இவனாலே அவன் கட்ட உள்ள உயிர் வந்தாலும் அவன் கட்ட அவனால் நினைச்ச முடியாது, அவுக்க முடியாது.
ஆனா கீழே இருந்து எப்படி மேலே வந்தாங்கன்னு பெரிய ஆச்சரியம். ஆனால் தேவனுடைய கட்டளை ஒன்று பிறந்தது. வெளியே வா என்று சொன்னான். எவ்வளவு வானங்களுக்குள் இருந்தாலும் அவனை இந்த வார்த்தை வெளியே கொண்டு வந்து நிறுத்தியது. ஆமா, டக்குன்னு வந்து நின்று வர பயங்கர ஆச்சரியம் எல்லாரும். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. மரித்து போன ஒருவனை உயிரோடு எழுப்ப பண்ணுவதற்கு தேவனுடைய வார்த்தை ஒன்று புறப்பட்டது, கட்டளை ஒன்று பெறப்பட்டது. ஏன் கட்டளை என்று சொன்னா, அவன் மரித்து இளைப்பான ஸ்தலத்திற்குள் இருக்கிற அவனை வெளியே கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தை, எந்த மனிதன் சொன்னாலும் வெளியே வராது. ஆமாம், போகவே தவிர அங்கிருந்து வெளியே எரிஞ்ச முடியாது. தாவீது அதான் சொல்றான், பிள்ளை இறந்துட்டேன்னு அவன் எழுந்து சாப்பிட போயிட்டான். இப்போ வியாதியாக கிடக்கும்போது உபவாசம் இருந்தீரு, சாப்பிடாம கிடந்தீரு, சாப்பிட சொன்னாலும் மாட்டேன்னு சொன்னீரு, செத்துட்டு சொன்ன எனக்கு சாப்பிட வந்துட்டாரு. அதனால் இங்கே இருக்கிறவன் அங்கே போவான், அங்கே இருக்கிற யாரும் இங்கே எரிஞ்ச முடியாது, வர முடியாது. நாம அங்கே போவோமே தவிர அங்கிருந்து யாரும் இங்கே வர முடியாது. வர வைப்பதற்குரிய அதிகாரம், வர வைப்பதற்குரியதான எல்லா காரியமும் நம்மிடத்துல கிடையாது. எந்த விஞ்ஞானத்திலும் கிடையாது, எந்த ஆராய்ச்சியாளர்ட்டும் கிடையாது, எந்த ஐஸ்வர்ய மண்ணும் கிடையாது, எந்த கல்வி மண்ணும் கிடையாது. இயேசு ஒருவர்கிட்ட தான் உண்டு. ஆமா, அவருடைய கட்டளை எங்க பிறப்பிக்கப்பட்டது? கட்டளை பிறப்பிக்கப்பட்ட உடனே ஒரே ஒரு ஆசிரியர் சொல்றாரு, ஆண்டவர் மட்டும் லாசருன்னு சொல்லாம இருந்திருந்தா, வெளியே வான்னு சொல்லியிருந்தா, லாசருன்னு பேரை மட்டும் சொல்லாம இருந்திருந்தா, செத்து போன எல்லாமே நினைச்சிருக்கும், கடகடன்னு வெளியே வந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. நான் யோசனை பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு மாதத்துக்கு முந்தைய உள்ள வச்சிருப்பாரு, அவன் நிம்மதியாக இருந்திருப்பான். அப்பா போயிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பான். வீட்டில் ஆள் வந்து நின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏசு சொன்னாரு, நான் வெளியே வந்துட்டேன்னா, அப்பா நீ ஊரை விட்டு சீக்கிரம் வெளியே போயிடும் அப்படின்றான். ஏன்னா நீ இப்படிலாம் எழுப்புனா கஷ்டம் அப்படின்னு. அவர் லாசர் என்ற வார்த்தையை மட்டும் சொன்னார். ஆகவே லாசர் மட்டும் தான் வந்தான். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அவன் வந்தான். அவனை கர்த்தர் அவருடைய கட்டளை உண்டு தான். எந்த அதிகாரம், அதுதான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறார். பரலோக வாசலையே திறப்பதற்கும் பூட்டுவதற்குள்ள அதிகாரம் அவர் ஒருத்தர் தான். அவன் கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அவன் லாசருவை ஒரு புது ஜீவனை கொடுத்தார். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. புது வாழ்வை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த எப்படி இருந்துன்னு போய் கேட்டிருந்தா, அனுபவத்தை கேட்டதா அவன் சொல்லுவான், ஒன்றுமே தெரியாது. சட்டம் கேட்டு என்னை வெளியே கொண்டு நிப்பாட்டாங்க. பார்க்கும்போது இயேசுவை பார்த்தேன், திரும்பி என்ன பார்த்தேன், நான் செத்துட்டேன்னு அப்போ தான் எனக்கே என்ன செய்யும் தெரியும் இருப்பான். சில வேளையில் அப்படி உயிரோடு வந்தவர்களுடைய நினைவுகளை கர்த்தர் அழிச்சிருவார். சிலருக்கு நினைவு இருக்கும், அங்கே நடந்ததை சொல்றதுக்கு. எல்லாருடைய நினைவுகளையும் கர்த்தர் நினைச்சுவார், அழிச்சிருவார், எரேஸ் பண்ணி விட்டுருவார். ஏன்னா அங்கே உள்ள வச்சு எல்லாரும் வந்து என்ன செய்யக்கூடாது சொல்லு, ஏதாவது ஒன்று ரெண்டுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாரு. ஆனால் எல்லாரும் அப்படி போய் சொல்வதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பதில்லை. அவன் யோசிப்பான், என்னன்னு தெரியாது, வந்தேன் அவ்வளோதான். அப்போ அவனுடைய குடும்பத்திற்கு பயங்கர சந்தோஷம். அப்போது நினைத்தார்கள், தேவன் கட்டளையிட்டார், மரித்தோரிருந்து ஏவரும் உயிரோடு எழும்ப முடியும். ஆமா, இன்னொரு விதத்தை சொல்லுவோம்னு சொன்னான், ஆண்டவருடைய கட்டளை நம்முடைய வாழ்க்கையை பிறப்பிக்கும் போது பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிற இந்த மனுஷன் புது ஜீவன் உருவாக்கப்பட்டு எல்லாமே புதிதாயிரும். ஆமா, கர்த்தருக்கு பயப்படாதா. தேவனுடைய கட்டளை வார்த்தைகள் அது கட்டளையாய் புறப்பட்டு வர வேண்டும். கர்த்தருக்கு மனம் திரும்பு, தயவு செய்து மனம் திரும்புங்க, பரலோகராஜ்ய சமீபமா இருக்குது அப்படிலாம் சொல்ல ஆண்டவர். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்ய சமீபமா இருக்குது. அந்த வார்த்தை கட்டளையின் வார்த்தை. ஆமா, ஏன் அப்படின்னா கட்டாயம் மனம் திரும்பி ஆக வேண்டும். கர்த்தருக்கு பயமாட்டதா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு புது ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய கட்டளை வரும் என்று சொன்னால் போஷிப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு. அந்த புது ஜீவன் கர்த்தரோடு கூட நாம அதுக்கப்புறம் வேதத்தில் வாசிக்கிறோம், லாசரு இயேசுவோடு கூட எங்கே உட்கார்ந்தானா? பந்தியில உட்கார்ந்திருந்தான். கர்த்தருக்கு பயமாட்டதாக. அவரோடு கூட பந்தியில உட்காரக்கூடிய அளவிற்கு, அவரோடு கூட வாசம் பண்ணக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்துவார். ஆமா, அவர் கட்டளை என்ன வேண்டும்? அவர் கட்டளை எல்லாம் 29ஆம் சங்கீதம் போயிடணும். அவருடைய கட்டளை எப்படி இருக்கும் உங்களை பார்க்கறதுக்கு 29ஆம் சங்கீதம். அவர் ஒரு கட்டளை இடுகிறார், சத்தம் இடுகிறார். கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி அதை சொல்லப்படுது. கர்த்தருடைய சத்தம் திரண்ட தண்ணீர் மீது அவர் முழங்குகிறார், சத்தம் இடுகிறார், கட்டளை இடுகிறார். அந்த தண்ணீர் மீது கட்டளை இடுகிற
என்ன இருந்துச்சுன்னா, அவர் சத்தம் புறப்பட்டு வரும்போது கேதுரு மரங்கள் நினைச்சுதான் முறைக்கிறது, அக்னி ஜுவாலை பிளக்கிறது, தண்ணீர்கள் ரெண்டா பிரியுது. மனிதனால் எதை செய்ய முடியாது என்கிறானோ அதை செய்ய தேவனால் முடியும். அவருடைய கட்டளை வந்தால் போதும். ஆமா, வார்த்தைகள் வந்தால் போதும். எரிகிற தீயை அணைக்கலாம். எரிகிற தீயை ரெண்டா பிரிக்கிறதுக்கு ரெண்டு பக்கம் பிரிச்சு வைக்கலாம். பிரிச்சு வைக்கணும், கட்டைகளை பிரிச்சு இது இந்த பக்கமா அந்த பக்கம் வைக்கலாம். ஆனா எரிந்து கொண்டே இருக்கும்போது ரெண்டா பிரிகிறதுக்கு யாராலும் நிச்சய முடியாது, யாரும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரவாகித்து வர தண்ணீரை நிறுத்துவதற்கு அணைகள் கட்டலாம். ஆனா அந்த தண்ணீர் பிரவாகித்து வரும்போதே ரெண்டாய் பிரிந்து நெல்லுங்கள் என்று சொன்னா அதை யாராலும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கேதுரு மரங்கள் வலிமையான மரம் தேசத்துல. அந்த மரங்கள் நிற்கிற மரமே அப்படி முறிஞ்சு விழுவதற்கு, அதாவது வெட்டி வீழ்த்ததுக்கு வேறு, முறிஞ்சு விழுறதுக்கு அவருடைய சத்தம். மனிதனால் எது முடியாதுன்னு சொல்லப்படுவதோ அதை செய்ய அவருடைய கட்டளை வார்த்தை ஒன்று போதுமானது. ஆமா, அதுல பெண் ஆண்கள் ஈனும்படி செய்வார். ஒரு நாட்களிலே ஆண்டவர் மிருக ஜீவனை உருவாக்கும் போது அவர் பெண்மான்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதன் காலத்திலே குட்டியை அது பெற்றுக்கொள்வதாக ஒரு கட்டளை இட்டார். ஏற்ற காலம் வரும்போது அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் தங்கள் குட்டிகளை அவ்வப்போது ஈண்டு கொண்டது. மனுஷனுக்கு தான் மருத்துவர் வேணும், மனுஷனுக்கு தான் தாதிகள் வேண்டும், மனுஷனுக்கு தான் அதுக்கப்புறம் வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் நிறைய வேணும், மனுஷனுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் அம்மா அப்பா உதவி நிறைய வேணும், கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரனுடைய உதவி நிறைய தேவைப்படும், அக்கா தங்கச்சி உதவி நிறைய தேவைப்படும். எது ஒரு குழந்தை பெற்றெடுத்த உடனே எல்லாம் மிருகஜீவனுக்கு யாராவது உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது குட்டி போட்டு அது வாட்டு போயிட்டே இருக்கும், பின்னால் குட்டி எழும்பி போடும். ஆமாம், நல்ல வேலை நம்மளை அந்த மாதிரி வைக்கலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வைக்காமல் இருக்கும்போது இவ்வளோ பாடுபடுறோம், வச்சிருந்தா எவ்வளோ பாடுபடுறோமோ நமக்கு என்ன செய்யாது. ஆனால் அதுகள் அவ்வளோதான், குட்டின்ட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பால் கொடுங்க எல்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கு இதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு எவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னா அது வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் படி கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் இந்த பாட்டி மாட்டு கேளுங்க என்ன சொன்னாங்க, அந்த பிள்ளை ஒரு படிக்கிறதுக்கு போகிறத பார்க்கணும், ஸ்கூலுக்கு போகிறத பார்க்கணும். சரி, ஸ்கூலுக்கு போயாச்சில் போயிருங்க, அதுக்கு ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுக்கிறத பார்க்கணும். சரி, அதுவும் நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு, போயிட வேண்டியதானே? இல்லை, அது மெடிக்கலில் போகிறத நாங்கள் பார்க்கணும். அவர் சேர்ந்துட்டான்னு நினச்சிக்கிடுங்க, கண்டா நான் முடியல. அது மெடிக்கல் ஜாயின் பண்ணிவிட்டு இல்லை அது படித்து முடிச்சுட்டு ஒரு ஊசியாவது போட்டுருக்கணும். காலங்கள் போயிட்டே இருக்கணும். இப்படி பாருங்கள், அது கல்யாணத்தை பார்க்கணும், அதுக்கு குழந்தை பிறந்த பார்க்கணும், அது பிறந்தவொடனே அதையும் வளர்க்குறதுக்கு சீக்கிரம் மனசு என்ன செய்ய மாட்டான், முடிவுக்கு வரணும்னு என்னவே மாட்டான். தொடர்ந்து சங்கிலி தொரு போல் என்ன செய்யும் அது அமைப்பு அப்படி. ஆனால் பெண்மான்களுக்கு ஆண்டு சொன்னார், காடுகளை வனத்திலே திரிகிற மிருகங்களுக்கு அவர் ஒரு நாள் கட்டளையிட்டார், அவைகளை குட்டிகளை பெற்றுக்கொண்டு வனத்தில் திரியட்டும். ஆமாம், அது சத்தம் அவர் அந்த பெண்பான் ஈடும் போது கர்த்தருடைய சத்தம் ஏற்கனவே துணித்த அந்த கட்டளை அதனுடைய வாழ்க்கையில பிரவேசித்து சுகமாய் குட்டிகளை ஈன்று விட்டு வனத்தில் அது சந்தோஷமா போயிட்டு இருக்குது. ஆமாம், அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சத்தம் புதிய காரியத்தை செய்வது மாத்திரமல்ல, அது என்ன அப்படின்னா மருத்துவ ரீதியான வல்லமை அப்படி சத்தத்திற்கு உண்டு. ஆமா, மருத்துவ ரீதியான அதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவர் வசனத்தை அனுப்பினாராம், அவரை என்ன செய்தாங்களா, சங்கீதம் வசனத்தை அனுப்பினார், அவங்க குணமானார்கள். அவருடைய கட்டளை வசனத்தோடு வரும், சுகமாக கூடியவர்கள் சுகமாவார்கள். ஏற்றுக்கொள்ளும் போது தெய்வீக சுகம் நமக்குள் ஊடுருவி செல்லும். ஆமா, காட்டை வெளியாக்குமா, காடுகளை என்ன செய்யுமா வெளியாக்கும் என்று சொன்னால் மறைந்திருக்கக்கூடிய ஒன்று. அது ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. ரெண்டு பகுதி, இன்வென்ஷன் டிஸ்கவரி, ரெண்டு இருக்கு. இருக்கிறதை கண்டுபிடித்தால் டிஸ்கவரி, இல்லாத ஒன்றை கண்டுபிடித்து கொடுத்தால் இன்வென்ஷன். அப்போ காடுகள் இருக்கிறது தெரியல, எவ்வளவு இருக்கு எப்படி இருக்கு நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய சத்தம் உண்டானால் காடுகள் தன்னை வெளிப்படுத்தி காட்டும். ஆமா, அப்ப இருப்பது மறைந்திருக்கக்கூடியதான அனுபவங்கள், மறைந்திருக்கக்கூடியதான காரியங்களை கர்த்தருடைய சத்தம் நமக்கு வெளிக்கொண்டு வந்து அந்த மகிமையை காட்ட பண்ணும். ஆமா, நிறைய சத்தம். அவருடைய கட்டளைக்கு வல்லமை உண்டு, அவர் முழக்கத்திற்கு வல்லமை உண்டு, அவருடைய சத்தத்திற்கு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. அவர் சொன்னால் போதும். ஆமா, நம்ம எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம்.
ஹalleluya. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். கட்டளையிட்டால் போதும், காரியங்கள் வாக்கி இயற்கைக்கு மேலாக நம்முடைய வல்லமை விளங்க பண்ணும் தேவனுடைய கட்டளை. நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய கிரியைகளை சொல்லாமற் போக பண்ணும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, அது கட்டளையாக பிறப்பிக்கப்படுவதா. புது ஜீவன் உண்டாக்க, நம்மை போஷிக்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவன் நம்மை பாதுகாக்க, தெய்வீக சுகம் கொடுக்க, மறைந்த அனுபவங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து காண்பிக்க கர்த்தருடைய சத்தம் ஒன்று நமக்கு போதுமானது. அது கட்டளையாக வருவதா. அதைத்தான் இன்னும் சொல்ல போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதா. அதோடு நிறுத்தவில்லை, உன் செய்கைக்கு தக்க பலனை தேவன் கட்டளையிடுவாராக. கட்டளையிடுவாராக. உங்கள் செய்கைக்கு தக்க காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கர்த்தர் ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து சகல வாணி மறவாதே. ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.